என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். கடவுள அடையிறது ரொம்ப ஈஸியான விஷயம்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா, ஒரு விதத்தில பார்த்தீங்கன்னா, அது ஈஸி தான். ஆனா, அந்த அந்த கடவுள அடையிறதுக்கு உண்டான அந்த திறவுகோல் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அது ரொம்ப கஷ்டங்க. திறவுகோல எடுத்துட்டோம்னா ஈஸி. ஞானிகள் அந்த திறவுகோல பெற்றவங்க. அதனால அவங்க ஞானத்தன்மைய அடைஞ்சுட்டாங்க. அந்த திறவுகோல், அந்த சாவிய அடையிறதுக்காக, அந்த கீய அடையிறதுக்காக நாம நெறைய கஷ்டங்கள் பட வேண்டியிருக்கு. பற்றற்ற நிலைக்கு போக வேண்டியிருக்கு. ஆசைகளை துறக்க வேண்டியிருக்கு. நாம யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட பாதைகள்ல நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கான எளிதான வழிய தான் இந்த வீடியோல எனக்கு ஏற்பட்ட இந்த எளிமையான இந்த வழிய இந்த வீடியோ மூலமா உங்ககிட்டயே பகிர்ந்துக்க இருக்கேன். கொஞ்சம் முழுசா கேளுங்க. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதாவது நாம ஒரு பொருள் மேல ஆசை வைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். எது ஆசைப்படுது? ஸோ, இந்த உடல் இந்த உடல் மட்டுமே இருந்தா அது ஆசைப்படாது. இந்த உடல பிணம்னு சொல்லுவோம். இந்த உடலுக்குள்ள உயிர் இருந்ததுன்னா, இந்த உடலை இயக்கும். இந்த உடலை இயக்குனாலும், இதற்கு ஒரு மூளைன்ற ஒரு தன்மை வேண்டும். இந்த மூளை தான் அனைவற்றையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களா இருக்கு. இந்த மூளையிலிருந்து வெளிப்படும் விஷயங்கள, அந்த அனுபவங்கள் பெறுறதுக்கான ரிசீவர்ஸ தான் நம்ம சென்சார்ஸ தான் உணர்வுகள்னு சொல்றோம். இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு போகும்போது இந்த அனுபவத்தை பெற வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். இந்த பொண்ணோட அன்ப நான் எப்படியாவது பெறணும் அப்படின்னும் பொழுது, என்னுடைய உணர்வு முழுக்க அந்த பெண்ணுடைய ஞாபகமும் இதுவும் இருந்தால் தான், அந்த பெண்ண நான் மயக்கி அவள கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவள் மூலமாய் நான் அன்பை பெற முடியும். ஸோ, தாய் தகப்பனும். இப்போ தாய் தகப்பன்கிட்ட நம்ம அன்ப காட்டினா, திரும்ப நமக்கு அன்பு கிடைக்குது. நம்ம காட்டலனாலும் அவங்க காட்டப் போறாங்க. அது வேற விஷயம். அதுதான் தாய் தகப்பன் அன்பு. இருந்தாலும் நாம் அதுக்கு பிரதி உபகாரமா ஒவ்வொரு உயிர்களும் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும்போது நீங்களும் உங்கள் உணர்வு மூலமாக வெளிப்படுத்தினால தான் இதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். இப்போ நல்லா கவனிங்க. இந்த நம்மளுடைய உணர்வின் மூலமாக தான் நம்ம கடவுளை அடைய போகிறோம். அந்த பாதைக்கு போக போகிறோம். அந்த உணர்வு தான் கீ. இதை ஆக்சுவலாக தன் உணர்வுன்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். என்னுடைய உணர்வின் மூலமாக என்னை நானே உணரும்போது தன் உணர்வு. ஆனால் அதே உணர்வு வெளிப்பொருளில் ஈடுபடுத்தும் போது நம்ம இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடுறோம். இந்த உணர்வை உங்கள் உள்முகமாக திருப்பி, அதாவது அதுக்கு முன்னால் உள்முகமாக திருப்புறதுக்கு முன்னால் அந்த கடவுளை நான் அடைய வேண்டும், அவன்தான் எனக்கு எல்லாம், அவன்தான் மூலம் அப்படின்ற ஒரு பக்தி உணர்வை நீங்கள் செலுத்த ஆரம்பிக்கணும். இதை செலுத்த ஆரம்பிக்கும் போது நாளடைவில் உங்களுக்குள்ள கேள்விகள் எழ ஆரம்பிக்கும். அதாவது அதில் பக்குவப்பட்ட பிறகு கடவுள் ஒருத்தன் வேறா, நான் வேறா, கடவுளும் நானும் வேறு வேறா, அப்படி இருந்தால் வேறு வேறாக இருந்தால் அந்த சிலைகளுக்கு முன்னால் நான் நிற்கும் பொழுது இப்போ ஒரு ஃபோட்டோவை எடுத்து என்னப்பா சுந்தரராஜா எப்படி இருக்க அப்படின்னு நான் பேசும்போது அந்த சுந்தரராஜனுக்கு கேட்காது. ஆனால் அதே சுந்தரராஜன்கிட்ட நான் ஃபோன் மூலமாவோ இல்லை நேராக பார்த்து பேசினாலதோ நான் என்னுடைய ஒரு உரையாடல்களை அவர்கிட்ட பகிர்ந்துக்க முடியும். ஃபோட்டோவில் முடியாது. அதே போல் நமக்கு ஒரு கேள்வி எழும்போம். கடவுள் சிலைக்கு முன்னால் இப்போ நீங்கள் இதை எடுத்துக்காதீங்க. நமக்கு முதல்ல பக்தி தேவை கண்டிப்பாக. கடவுள் சிலைக்கு முன்னால் இருக்கும்போது நமக்கு பக்குவப்பட்ட பிறகு ஒரு நாள் கேள்வி எழும். இந்த கடவுளுக்கும் எனக்கும் என்ன உறவு? நான் அந்த சிலைக்கிட்ட பேசினா கடவுள்கிட்ட பேசின மாதிரி. அப்போ அந்த கடவுளை அடையிறதுக்கு என்ன வழின்னும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பதில் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் உணர்வின் மூலமாக தான் கடவுளை தொடர்பு கொள்ள முடியும்னு. ஸோ இந்த உணர்வின் மூலமாக கடவுளை தொடர்பு கொள்றதுன்னா, கடவுள் மற்றவங்கள மாதிரி சம்மந்தம் இல்லாமல் இந்த மனுஷன் அந்த மனுஷன் சொல்லிக்கிறோமே, அந்த மாதிரி தனிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. அவர் மொத்தம். அவர்தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே. அவருக்குள்ள தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த மொத்தத்தை நாம் உணரணும்னா என்ன பண்ண முடியும்? பின்னப்பட முடியாது. அதனால் கடவுளை நான் அடையணுன்ற என் உணர்வை ஆசைப்படுறதுனால மட்டும் பத்தாது. ஆனால் அந்த உணர்வை நான் இந்த மொத்தமாக்கணும். என்னுடைய தன் உணர்வில் இந்த உணர்வு எங்கே? நான் கண்ணை மூடும் பொழுது நான் யார்? நான் யாருன்னு கேள்வி கேட்கும் பொழுதே எல்லாமே நம்ம முடிஞ்சு போனால் என் உடல் இல்லை, என் மனம் இல்லை, நான் எதுவுமே இல்லைன்னு நாம் சொல்லி ஒவ்வொன்றத்தையாக அந்த விடுவிச்சிட்டு இருக்கும் பொழுது கடைசியில் ஒரு உணர்வு இருக்கும். நான் இருக்கிறேன்ற உணர்வு. அதுதான் நீங்கள். இந்த உணர்வில் நீங்கள் லைக்க ஆரம்பித்த பிறகு இந்த உணர்வு தான் உங்களுடைய கீ. இதுதான் திறவுகோல். இந்த உணர்வில் நீங்கள் 24 மணி நேரமும் இருக்க பழகிக்கிட்டீங்கன்னா மற்ற வேலைகளை பார்க்கலாம். இந்த உணர்வில் இருந்துக்கிட்டே பார்க்கணும். மூச்சு விடும்போது உணரணும், சாப்பிடும்போது அதை உணரணும். எல்லாத்தையும் உணர்ந்து மற்றதெல்லாம் உணராமல் பண்ணுறேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உணராமல் தான் பண்ணுறோம். அது மன ரீதியான வெளிப்பாடுகள்.
முதல்ல சொன்ன உணர்வு நிலையை நம்ம கொண்டு போனால் தான் அந்த அனுபவங்களை பெற முடியும்னு சொன்னேன். ஆனால் இப்போ நம்ம எதையுமே மிஷின் தனமாக தான் செய்கிறோம், எண்ணங்கள் வழியாக தான் செய்கிறோம். நான் இப்போ சொல்கிறது எல்லாத்தையுமே உணர்ந்து செய்யும் பொழுது, தன் உணர்வில் நீங்கள் நிற்கும்போது, இந்த தன்னுணர்வு எதனால் ஏற்படுகிறது என்கிற அந்த ஒரு மூலத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அந்த மையத்தை போய் அடைஞ்சிடுவீங்க. இந்த மையத்தில் நீங்கள் உட்காரும் பொழுது, கடவுளும் நானும் வேறு கிடையவே கிடையாது. இதனால் பைத்தியக்காரத்தனமாக நினச்சிட்டு இருந்தேன். அவனை அங்கங்கே தேடிட்டு இருந்தேன். அவன் எனக்குள்ளே இருந்து தான் இந்த உணர்வையே வெளிப்படுத்துகிறான். அவன் தான் உணர்வு நிலையாக இருக்கான். ஆனால் நான் உணர்வுன்றத தனிப்பட்ட உணர்வாக நான் நினச்சிக்கிட்டு, கிருஷ்ணகுமார் நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு வேறு ஆட்டம் போட்டுட்ருக்கிறேன். அவனை தொலைச்சிட்டு அவனை தொலைக்கலை, தலையில் கண்ணாடியை வச்சுட்டு நம்ம வெளியே தேடிட்டு இருக்கோமே, அதே மாதிரி தான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவனை எங்கே எல்லாமோ தேடிட்டு இருக்கிறேன்னு நம்ம புரிஞ்சுப்போம். புரிஞ்சக்க ஆரம்பித்த உடனே நம்ம உணர்வுகளை நம்ம லயிச்ச பிறகு கடவுளும் நாமளும் வேறு இல்லைங்க. நீயே அது தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, கடவுள் உள்ளுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்றத உணர்ந்து வெற்றி பெறுவோம். இந்த ஆன்மீக பயணத்தில் நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு உயிர்களுக்கும் வெற்றி இருக்குது. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.